ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கிறீங்க, லைக் பண்ணுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போனோம், 12th ஸ்டாண்டர்டோடைய பிசிக்ஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கே வந்துச்சு. இதில் கிரேஸ் மார்க் ரீதியான்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் வீடியோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் உள்ளே வந்தேன்னா கிரேஸ் மார்க் ரீதியாக இல்லைன்னு சொல்லுவேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து சரி வாங்க வீடியோ போடணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், எனி டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இந்த 3 பேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கான 1 மந்த்துக்கான ஸ்டடி பிளானோட சென்டம் ஸ்டடி பிளான், அடுத்து 600 அடுத்து 500 உங்களுக்கான எல்லா இதுவும் ஸ்டடி பிளானோட ஒரு வீடியோ போட போகிறேன். அதனால் May 1 ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நம்ம சேனல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வாட்ச் பண்ண சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சரி வாங்க பார்ப்போம். இது டிஜி கவர்மெண்ட்டு, இது கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஆன்சர் கே ப்ரொவைட் பண்ணாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லிட்டு இவங்களே கொடுத்துட்டாங்க. பிசிக்ஸில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா ப்ளூ ஆர் பிளாக் பண்ணல. இது உங்களுக்கே தெரியும், ப்ளூ ஆர் பிளாக் பண்ணல எழுதணும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது பார்ட் 1 ஆல்டர்னேட்டிவ் ரைட் த ஃபார் ஆன்சர்ஸ் பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3, பார்ட் 4 த லைக் ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் நரேஷன். அதான் நான் சொல்கிறேன்னா பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரீசன் இருக்கும். இதில் எக்ஸ்பிளனேஷன் அதோட டயக்ராம் இருந்தால் டயக்ராம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு ப்ராப்ளம்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் போட்டிருந்தா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. 100%. இப்போ 2 மார்க்கில் ப்ராப்ளம் கேட்குறாங்க, 2 மார்க்குங்க நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மார்க் கொடுப்பாங்க. அதே நீங்கள் டேரெக்டாக வேறு ஆன்சர் எழுதி போட்டிங்கன்னா மார்க் அவ்வளோ தர மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 மார்க் அதேமாரி தான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட், கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் பிசிக்ஸ் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஷுட் பி மார்க்டு அப்படின்றாங்க. நான் பிசிக்ஸில் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மார்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றாங்க. சரி முதல்ல 1 ஆன்சர் பார்த்துருவோம். இல்லை டைப் ஏ டைப் பி, இது நான் டைப் ஏ சொல்கிறேன். டைப் பி அப்படியே பார்த்துட்டே வந்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். டைப் ஏல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் டி, 2வதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 3வதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 4வதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 5வதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 6வதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 7வதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 8th ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 9th ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 10th ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 11th ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 12th ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 13th ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 14th ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 15th ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி போலரைசேஷன். அப்போ 1 பொறுத்த வரைக்கும் எந்த கிரேஸ் மார்க்கும் இல்லை. மேக்ஸில் இருக்குது. மேக்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸ் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், பார்க்கலாம் ஒன்றும் போய் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சரி பார்ட் 2 பார்த்துருவோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் 1 ஆப்ஷனு, நீங்கள் அதிலே ஆன்சர் தெரியும் சைடில் நீங்கள் அப்படியே பார்த்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு சீக்கிரமாக எந்த அளவுக்கு வீடியோ ஷார்ட்டாக போட முடியுமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உள்ளே ஸ்டெப்புக்கு கரெக்டான கீவேர்டு எழுதியிருந்தாலே மார்க் இல்லையான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ட் 2ல் கொஸ்டின் நம்பர் 16 ப்ராப்ளம்ஸ் அதுக்கான ஆன்சர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்முலாவுக்கு 1 மார்க். அது அந்த ஃபார்முலாவில் நான் எக்ஸ்பிளனாட்டு நகர்த்து ஏ அடுத்து டீக்கான வேல்யூ மொத்தத்தையும் இப்போது எக்ஸ்பிளனாட்டோடைய ஆன்சர் அதுக்கு இன்னும் ஒரு ஆன்சர் இருக்கும். எக்ஸ்பிளனாட்டுக்கான கரெக்டான ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ போட்டு நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏக்கான வேல்யூ போட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர்னு சொல்லிட்டு சின்றாங்க. இது பார்த்தீங்கன்னா 10⁻−12 அதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக. அது ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு. அது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணுறதுக்கு 6 மார்க்கு. லாஸ்ட்டில் ஆன்சர் போகிறீங்களா அதுக்கு 6 மார்க். அப்போ தான் 2 மார்க் கூட பண்ணிக்கிறாங்க. 17 பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப்பாக சொல்லிக்கிறாங்க. ஒன்று நீ வெறும் எக்ஸ்பிளனேஷன் போட்டாலே உனக்கு 2 மார்க்கு. அப்படி இல்லைன்னா ஃபார்முலா அந்த ஃபார்முலாலே நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபார்முலா மாரி இருக்கும். அதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபார்முலா எழுதியிருந்தாலே அதில் 2 மாடலில் சொல்கிறாங்க. 2 மாடல் நீங்கள் ஃபார்முலா
ஒரு மார்க் கொடுப்போம். பட் அந்த ஒரு மார்க்லேயே நீங்கள் அந்த ஃபார்முலாவை லைட்டாக எக்ஸ்பிளைன், இப்போ எக்ஸ்பிளைன் ஆட்டோன்னா என்ன, Pனா என்ன போலரைசேஷன், டிஃப்ரென்ஸ், டிடினா என்ன டிஃப்ரென்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுக்கு ஒரு மார்க் தரேன்னு சொல்லிக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக. அது 18க்கான ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் வந்து பார்த்தா எனி 2 பாயிண்ட் என்ன போதுன்றாங்க. த ஸ்பீட் ஆஃப் த அயான் இஸ் லிமிட்டட், அது எலக்ட்ரான் இஸ் கேனாட் பி ஆக்சிலரேட்டட் சொல்லி இந்த 2 பாயிண்ட் எதுனால உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க். எல்லாமே நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்தால் கேட்டுக்கிறாங்க. அதனால் நீங்கள் அசல்ட்டாக 85+ நீங்கள் அசல்ட்டாக ஸ்கோர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆகத்து 19க்கான ஆன்சர் இருந்தானா நீங்கள் ஒன்றே கரெக்டாக ஆல்ரெடி சொன்னதான். ஒன்று எக்ஸ்பிளனேஷன் ஏன் சொல்கிறாங்க, டெஃபினிஷன் ஆர் இது எனி ஈக்குவலன்ட் டெஃபினிஷனு இல்லைன்னா ஃபார்முலா, இது எழுதியிருந்தால் உங்களுக்கு 1/2 மார்க் 1.5 மார்க் அப்படின்னு தரலாம்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஆப்டிக்கல் 20வது என்ன 20ல் அதோடைய ஃபார்முலா வரைக்கும்னாலே உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக உண்டு. அடுத்து 21 வந்தோன்னா பிளேன் ஃப்ரண்ட்டு, ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டு, சிலிண்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது வந்து ஆர் பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டு நீங்கள் போட்டிருந்தாலே அதுக்கு 1 மார்க்கு, எனி 1 மார்க்கு. அடுத்து ஆர் எனி வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மார்க் தரேன்னு சொல்லிடுறாங்க. ஒரு பிளே வேவ் ஃப்ரண்ட் வேணும்னா 1 மார்க் தருவாங்க. மீதி ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் சிலிண்டர் 6 மார்க் 6 மார்க் போட்டு 2 மார்க் தருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 22வது ஆன்சர் என்னன்னா ஈஸி, வெறும் டயக்ராம் 2 மாடல்லையும் போடலாம். அது 23வது ஸ்டாப் பொட்டன்ஷியல், இது வெரி வெரி ஈஸியான கொஸ்டின். நீங்கள் நான் சொன்ன கொஸ்டின் வரைக்கும் படிச்சிருந்தாலே நீங்கள் 85+ அட்டன். இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிங்களான்னு சொல்லிட்டு கீவேர்டெலாம் கரெக்டாக பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். 24 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கரெக்டான ஃபார்முலா எழுதிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. அதோட சப்ராக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா வேல்யூ வச்சு அதுக்கு 1/2 மார்க்கு. கடைசியில் ஆன்சர் பாருங்க அதுக்கு 6 கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 1/2 மார்க்கு, மொத்தம் 2 மார்க் தரேன்னு சொல்லிடுறாங்க. பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 3 மார்க் பார்த்துரும். 6 3 மார்க் எது சொல்லுவாங்க. 25 வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்கு, அது ஃபார்முலா இருந்தால் 1 மார்க்கு. அது அந்த ஃபார்முலாவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிங்கன்னா அதுக்கு தான் 1.5 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஃபார்முலா எழுதிங்கன்னா அதுக்கு 1 மார்க் தான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 26 ப்ராப்ளம், நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபார்முலா எழுதியிருந்தால் 1 மார்க், அதை எக்ஸ்பிளைன் பண்ண 6 மார்க். அதுக்கு நான் அதோடைய ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/2 மார்க்கு. 2த்தையும் செட்டு 1 மார்க் கொடுப்பாங்க. 3த்துக்கு மட்டும் 1 மார்க் கொடுக்குறாங்க. 27 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான இது, நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்னா ஃபார்முலா எழுதியிருந்தால் 1 மார்க்கு. அடுத்து அதோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன எழுதியிருந்தால் அதுக்கு 2 மார்க் தரலாம்னு சொல்லிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 28 பொறுத்தவரை அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ், இனி ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏன்னா இதில் வந்து பாக்ஸ் போட்டாலே உனக்கு 1 மார்க் கன்ஃபார்ம். அதில் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுப்பாங்க ஆன்சருக்கு பொறுத்த வரைக்கும். நீங்கள் பாக்ஸ் போட்டிருந்தாலே 1 மார்க். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதில் நீங்கள் அட்வான்டேஜ் இருந்தாலே டிஸ்அட்வான்டேஜ் ஈஸி தான். அடுத்து 29 வந்து எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸோடைய வேவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேவ் பற்றி 6 பாயிண்ட் சொல்கிறாங்க. 30வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பேஸ் ஆஃப் த ஆங்குலர் பொசிஷன் இல்லை டயக்ராம் ஆர் எக்ஸ்பிளனேஷன். 31 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின், வெறும் எனி 3 டிஃப்ரென்ஸ் கூலும் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி 3 டிஃப்ரென்ஸ் எழுதினாலும் 3 மார்க்கு. 32 வந்து இன்டென்சிவ் செமிகண்டக்டர், எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர், இதெல்லாம் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்னது டன் பண்ணிடலாம். அடுத்து 33 ப்ராப்ளம், இது ஃபார்முலாவுக்கு வந்து என்னன்னா 1/2 மார்க் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ஸ்டெப்புக்கு 1/2 மார்க், இன்னொரு ஸ்டெப்புக்கு அதோடைய எல்லோடைய ஆன்சருக்கு 1/2 மார்க். அடுத்து வியோடைய ஃபார்முலாவுக்கு 1/2 மார்க், அதோடைய ஸ்டெப்புக்கு 1/2 மார்க். அடுத்து வியோடைய ஆன்சருக்கு வந்து 1/2 மார்க், மொத்தம் 3 மார்க் அப்லோட் பண்ணிக்கிறேன். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மார்க் வேணும். 5மே நம்ம கொடுத்ததில் நீங்கள் 4 நான் கரெக்டாக அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் வச்சிருந்தாலே நீங்கள் 85+ அட்டன் பண்ணிடலாம் சொல்லியிருந்தேன். 5 2 மார்க் நான் சொன்னதுலேருந்து வந்தது. அது 4 3 மார்க் சொன்னதுலேருந்து வந்தது. 5 மார்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் கொடுத்த 5 மார்க் ஒன்றுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருந்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா 3 மார்க் அதையும் சேர்த்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 4 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். பட்டு நான் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. பட் சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் அதை விட்டுருங்க. ஆனால் நான் கொடுத்தது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 3 5 மார்க் அட்டன் பண்ணியிருக்கலாம். அது என்னுடைய கரெக்டான இது தான். 34A வந்து பார்த்தீங்கன்னா 5 டயக்ராம் போட்டிருந்தா 1 மார்க்கு. அடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தா 1 மார்க்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா
ஈக்குவேஷனுக்கு 1 மார்க், ஈக்குவேஷனுக்கு 1 மார்க், லாஸ்ட்டு வரக்கூடிய ஆன்சருக்கு 1 மார்க். அடுத்து 34 பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த டி மார்கன் தீரம் ஃபஸ்ட்டு தீரம் செகண்ட் தீரம் போட்டு அதோடைய பாக்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணாலே உங்களுக்கு 5 மார்க். 35 வந்து பார்த்தீங்கன்னா 35 இது வீஸ்டன் பிரிட்ஜ் வந்து நீங்கள் வந்து மாதிரி ப்ராக்டிக்கலே பண்ணியிருப்பீங்க. சாரி, ப்ராக்டிக்கல் ஆனது அது மாற்றி சொல்லிட்டேன். இந்த இது வந்து 35க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ஒர்க்கிங் த ஃபங்க்ஷன். இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நான் கொடுத்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின். இதை பற்றினாலே உங்களுக்கு 4 மார்க் அடிச்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயக்ராமுக்கு 1 மார்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்க்கு 2 மார்க்கு, அடுத்து அதோடைய ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, லாஸ்ட்டில் வரக்கூடிய ஆன்சருக்கு 1 மார்க், மொத்தம் ஆல்ரெடி 5 மார்க்கு. 36க்கான ஆன்சர் வந்துன்னா டயக்ராமுக்கு 1 மார்க் ஆல்ரெடி சொன்னது. அதில் 2 மாடலில் டயக்ராம் போடலாம். அடுத்து அதோடைய எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு, ஈக்குவேஷனுக்கு 2 மார்க்கு, கடைசியில் வரக்கூடிய ஆன்சருன்னா 1 மார்க்கு. 36Bயில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த ரேடியேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸ் டயக்ராம் போட்டுருந்தா 1 மார்க்கு. இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் எனி 2 யூசஸ் இதுனா மொத்தம் 5 மார்க் பண்ணிக்கிறாங்க. அடுத்து 37 ஒன்றுனா டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் லாரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டயக்ராம் போட்டிருந்தாலே 1.5 மார்க்கு. அடுத்து ஈக்குவேஷன் இருந்தால் 1 மார்க்கு, அதோடைய ஃபார்முலாஸ் இருந்தால் 6 மார்க்கு. அண்ட் 2வது பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் ஃபார்முலா நான் இது ஆன்சர் இருந்தாலே 3 மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. 37ல் பிரிவஸ்டர்ஸ்லாம் பிஎஸ்டர்ஸ்லாம் ஃபார்முலா இது இருந்தாலே 1 இல்லை, நீங்கள் ஃபார்முலா எழுதி விட்டுருந்தாலே 1 மார்க்கு. அதில் சப்போஸ் வேல்யூ வச்சு நான் இது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க்கு. அடுத்து லாஸ்ட்டாக வரக்கூடிய ஆன்சர் 1 மார்க்கு. நீங்கள் அதில் ஃபார்முலா வரைக்கும் எழுதினாலும் 1 மார்க்கு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 38 ஸ்டேட்மெண்ட் இது ஈஸியான கொஸ்டின். இதில் 5 மார்க்கு எந்தெந்த மார்க்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்னா கஷ்டமாக இருந்தது. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா காலேஜ் பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். 38B ஆன்சர் என்னன்னா எக்ஸ்பிளனேஷன். நான் 5th லெசன் வந்து ஒரு கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் வரும்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க. அதான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கொடுக்குற கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தாலே கரெக்டாக நீங்கள் மார்க் எடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்சதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். இதில் வந்து கிரேஸ் மார்க் இல்லை. 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரே ஒரு கிரேஸ் மார்க் தான் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரே ஒரு 1 மார்க்கு மார்க்கு மேக்ஸில் A டைப்பில் வந்து 10th ஆப்ஷனுக்கான ஆன்சர் வேணும் கிரேஸ் மார்க்கு. அதே B டைப்பில் 20க்கான ஆன்சர் கிரேஸ் மார்க் சொல்லிக்கிறாங்க. போன வருஷம் ஒரு 18 மார்க் வந்தது. இந்த ஒரே ஒரு மார்க் தான். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபீலிங்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் வந்து போன வருஷம் ரொம்ப மார்க் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து போய் பாருங்கள் மேக்ஸோடைய ஆன்சர் கீ.